அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் நாளையும் அல்லேலூயா. நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உயரப் போகும்போது என் வெற்றி கீதமாகும். நான் காண நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன். சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். 8 மாதங்களை முடித்து இந்த 9வது மாதத்தின் ஃபர்ஸ்ட் டேல நீங்கள் இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் வண்டி வண்டியாக உங்கள் பின்னால் தொடர்வதாக. ஹல்லேலூயா. யாக்கோபால நம்பவே முடியலை. யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானா? அவன் சகோதரர்கள் சொன்னாங்க, இங்கே பாருங்கப்பா, வண்டி வண்டியாக தானியத்தை அனுப்பியிருக்கிறான். வாங்க போனது ஒரு சாக்கு தானியம், ஆனால் வந்தது வண்டி வண்டியா. சில நேரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பல்கை ஆசீர்வதிச்சிடறாரு. வண்டி வண்டியை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். எழுந்தருளும் தேவன். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எழுந்தருளுவார். தேவரீர் எழுந்தருளி. ஆமென். சீயோனுக்கு இறங்குவீர். எழுந்தருளுதல் என்றால் என்ன? தேவன் செயல்படுதல்.
அல்லேலூயா. ஆமென். சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமில்லாமல் இருப்போம். இந்த உபவாச கூட்டத்தை டெய்லி நடத்துகிறோம் பாருங்க, டெய்லியில் வெள்ளிக்கிழமை தோறும். ஏன்னா அதுதான் நமக்கு உயிர், அதை விடவே முடியாது. எத்தனை பேர் கல்யாணம் வச்சாலும் நோ. அல்லேலூயா. ஏன்னா அதில் பலன் இருக்கிறது. சில நேரம் ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துருப்போம், திடீரென்று தேவன் எழுந்தருளுவார். கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, திடீரென்று தேவன் எழுந்தருளுவார். நம்ம நினைக்காத நேரங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிப்பார். கர்த்தர் செயல்படுவதற்கு பேர் தான் எழுந்தருளுதல். கர்த்தர் கிரியை செய்வார். சொல்றல, ஆண்டவரே என் வாழ்க்கையில நீர் என்ன செய்யும்? கிரியை செய்யும். சில நேரங்களில் நீங்க எந்த கிரியையும் இல்லாம இருப்பீங்க, திடீரென்று கர்த்தர் எழுந்தருளுவார். எழுந்தருளி கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார், செயல்பட ஆரம்பிப்பார், அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அது எப்படி நமக்கு தெரியாது. அதனாலதான் நம்ம எப்பவும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? அவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது திடீரென்று தேவன் எழுந்தருளினார். திடீரென்று தேவன் எழுந்தருளாம அவங்கள பாலைவனத்தில் விட்டுறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். அந்த பிள்ளைங்களை வெளியே போக விடக்கூடாது. சண்டே கிளாஸ் எடுத்த டீச்சர் யாரு? யாருமே எடுக்கலையா அன்னைக்கு? ஆமாம், அந்த பிள்ளைங்களை வெளியே போகக்கூடாது. அந்த கேட்டை அடைங்க, போய் அந்த கேட்டை போய் இந்த கேட்டை அடைங்க. மெயின் ரோட்டில் உட்காந்துருக்காம 2 வீலர் பறந்து பறந்து போகிறான். அந்த பிள்ளை எப்படி வெளியே விட்டீங்க நீங்கள்? 1 மணி நேரம் அவங்க இருக்க முடியாதா? இப்போ தானே விபிஎஸ் முடிச்சு வந்திருக்கிறாங்க. கவனமாக இருங்க, கவனிங்க. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வரும்போது தேவன் திடீரென்று எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளிட்டாருன்னா மோசைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அந்த ஜனங்களை நடத்துறது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. 34வது அதிகாரம், யாத்திராகமம் 34வது அதிகாரம் 9வது வசனம். உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஆமென். மோசேக்கு ஒரு தாகம், ஒரு வாஞ்சை இருந்துச்சு, நீங்க வரணும் ஆண்டவரே, இந்த ஜனங்களை என்னால நடத்தவே முடியல. அவன் என்ன சொல்றான்? உம்முடைய கண்களில மட்டும் கிருபை கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன செய்யுங்க? நீங்க இந்த ஜனத்தின் நடுவில் எழுந்தருள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரம் நம்மளும் சோர்ந்து போயிடுறோம். ஆண்டவரே நீங்க இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. இந்த ஒவ்வொரு ஆராதனைக்கும் ஆயத்த ஜெபம் அது இதுன்னு வைப்போம்ல. இன்னைக்கு கூட காலையில் 2 சகோதரர்கள் வந்தாங்க, திருவிருந்துக்கு ஆயத்த ஜெபம் பண்ணோம். ஒரு வாலிப தம்பியும் வந்தாப்புல. எதுக்கு இதெல்லாம் பண்றோம் அப்படின்னா, நீர் எழுந்தருளும். அது கூப்பிடுறேன். நான் நேற்று நைட்டே வாட்ஸ்அப்பில் போட்டேன். ஆனாலும் அதை விரும்புகிறவங்க தான் வருவாங்க. ஏன்னா நம்ம பலத்தினால முடியாது பாருங்க. தேவன் எழுந்தருள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் அதான் சொல்றான், உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்? நீங்க எழுந்தருளும். அல்லேலூயா. திடீரென்று தேவன் சபையில் எழுந்தருளுவார். ஆமாம், அதுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். we are waiting for his time. அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மந்தமான நிலை, மந்தாரம் மூடி இருக்கலாம், அப்படியே ஒரு இருள் மூடி இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரம் காலையில் 6 மணிக்கு விடியாத பொழுதுகள். ஆனால் திடீர்னு சன் வந்து என்னாகும்? ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைஸ் உடனே எல்லா இருளும் என்ன செஞ்சிடும்? விலகி போயிடும். திடீரென்று ஆண்டவர் எழுந்தருளுவார். அல்லேலூயா. எழுந்தருளும் போது அந்த இடம் முழுவதும் அவருடைய ஆளுகைக்குள்ள வந்துடும்.
அவருடைய கிரியைகளுக்குள்ள வந்துரும். யாரும் எதிர்த்து பேச முடியாது, யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் எழுந்தருளும் போது ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்முடைய வாழ்க்கையில தேவன் எழுந்தருளாரா? இல்லை, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. ஜெபம் பண்ணா பதில் கிடைக்க மாட்டேங்க. முக்கி ஜெபம் பண்றான், ஆண்டவரே ஜெபம் பதில் கிடைக்க மாட்டேங்க. சில நேரம் இந்த ஆசாப்புங்கிற ஒரு மாதிரி நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொன்னா பாருங்க, 83 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. 83வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே மௌனமாயிரதையும். அவர் என்னைக்காவது மௌனமா இருப்பாரா? இவன் சொல்றான், தேவனே do not be மௌனமா மௌனமா இராதேயும், பேசாமல் இராதேயும். ஹல்லேலூயா. எப்படி இராதேயும்? ஆமா, ஒருத்தருக்கு நீங்க நேசிக்கிற ஒருத்தருக்கு நீங்க ஒரு தண்டனை கொடுக்கணும்னா என்ன செஞ்சா போதும்? பேசாம இருந்தா போதும். அதே பெரிய தண்டனை தான். அதனால அவன் சொல்றான், நீ எப்படி இராதேயும்? பேசாமல் இராதேயும். அப்புறம் என்ன சொல்றான்? தேவனே சும்மா இராதேயும். இப்படி அவர் இருக்கிறாரா? அவர் அப்படி இருக்கல. அவர் என்ன செய்கிறார்? மௌனமா இருக்கவில்லை, பேசாமல் இருக்கவில்லை, சும்மா இருக்கவில்லை. ஆனா இவன் வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கிற மாதிரி தெரியுது? மௌனமா இருக்கிறாரு. என்னையா இது? என் ஜெபத்துக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டேங்காரு? பதிலே கொடுக்க மாட்டாரு. ஆண்டவர் பேசாம இருக்கிறாரு, மௌனமா இருக்கிறாரு. அடுத்து என்ன சொல்ற? 3வது, சும்மா இருக்கிறாரு. ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேலை காக்கிறவர், பூமியின் கடையாந்தரத்தை சிருஷ்டித்தவர் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போறதில்லை. இதை நீ அறியாயோ? அவர் ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படாத நேரங்கள் அவர் எப்படி நமக்கு தெரியுது? மௌனமா இருக்கிறது மாதிரி தெரியுது, பேசாம இருக்கிறது மாதிரி தெரியுது, சும்மா இருக்கிறது மாதிரி தெரியுது. ஆனால் 82:1 பக்கத்துல 82:1 என்ன சொல்லுகிறது? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். நல்லா ஹல்லேலூயா. நல்லா கை தட்டுங்களே. ஓ ஹல்லேலூயா, ஆமென். அதாவது உங்க வீட்டுல நீங்க கூப்பிட்டாதான் எழுந்தருளுவாரு. ஆனா சபையில அவரா வந்து எழுந்துருவாரு. ஏன்னா இது அவர் வீடு. ஹல்லேலூயா. அவர் வீடுங்கிற சொல்லுங்க, அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் வீட்டில் அவருக்கு என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஆமென், ஆமென். நம்ம 4-5 பாட்டு கழிச்சு செய்தியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு கூட்டத்தை பார்த்தேன் நான். செய்தியெல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த போதகர் பாடுறாரு, வாரும் தூய ஆவியே. எப்ப பாடணும்? நீங்க வாருன்னு சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி ஹி இஸ் ஹியர். ஏன்னா இது அவருடைய வீடு, என்னுடைய வீடுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? தேவ சபையிலே தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. சில நேரம் தேவன் எழுந்தருளும் போது நம்ம நிக்க கூட முடியாது. நானும் இப்ப பார்க்க கொஞ்ச நாளா தேவன் எழுந்தருளவே இல்லை. ஆமென், எழுந்தருளவே இல்லை. தேவனுடைய பிரசன்ஸை அதிகமா உணர முடிகிறது இல்லை. தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆக்டிவிட்டிஸை காண முடிகிறது இல்லை. அவருடைய செயல்பாடு இல்லை, என்னன்னு தெரியவும் இல்லை. நம்மளும் 3 நாள் 4 நாள் எல்லாம் ஃபாஸ்டிங் போட்டு தான் பார்க்குறோம். ஆமென். அருமையானவர்களே, திடீரென்று செயல்படுவார். ஹல்லேலூயா. திடீரென்று மைக்க பிடிச்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். இந்த கொர்நேலிங்கிறவன் ஜெபம் பண்ணி பார்க்குறான், உபவாசம் பண்ணி பார்க்குறான், ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஒரு நாள் பேதுரு வந்தார், பீட்டர் வந்தார். வந்து பேச தொடங்கின உடனே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் இறங்கினா தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவன் எழுந்தருளினார், தேவன் எழுந்தருளினார். அதுதான் இப்ப நம்ம ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய காலம் எழுந்தருள வேண்டும், செயல்பட வேண்டும்.
நான் சொல்றேன், சபையில எழுந்தருளுகிற தேவன். ஆமென். உங்க குடும்பம் ஒரு சபை. உங்க குடும்பத்துல கர்த்தர் எழுந்தருளுவார். குடும்பத்துல எழுந்தருள்றார்னா ஆமென், எல்லா ஒழுங்கினமும் ஒழுங்காயிரும், எல்லா வெறுமையும் நிறைவாயிரும், எல்லா குறைவுகளும் நிறைவாகும். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? அல்லேலூயா. உங்க வீட்டுல தேவன் எழுந்தருளணும். நீங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென். ஒரு நாள் நான் குடும்ப ஜெபத்துக்கு பாய் போடுறேன். ஒரு வார்த்தை என் காதுல கேட்கிறது. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு இன்பமானவைகள். அல்லேலூயா. தேவன் சில நேரம் வாலண்டியரா எழும்புவார், உங்களோட பேசுவார். ஒரு தீர்க்க தரிசிக்கிட்ட தான் கர்த்தர் பேசுவான்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஐயா, நான் பெரிய தீர்க்க தரிசி இல்லையா, நான் பெரிய ஆள் இல்லையா? நீ கர்த்தர் உங்க வீட்டிலே எழுந்திரும் போது அவர் உங்களோட பேசுவார். கர்த்தாவு நீங்களோடு கூட சம்சாரிக்கும். Hallelujah. You will hear the word of God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சபையில் எழுந்தருள்வாரு, உங்க குடும்பத்தில் எழுந்தருள்வாரு. Hallelujah. உங்க பிசினஸ்ல எழுந்தருள்வாரு. Hallelujah. இன்னைக்கு இந்த உலகத்தை என்ன பண்றான் தெரியுமா? அடுத்த கடைக்கு போறவனை தன் கடைக்கு இழுக்கிறதுக்கு தகடு கட்டுறான். கட்டுறானா இல்லையா? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? உலகத்தில் நடக்குதா இல்லையா? தகடை கட்டி அதுல எண்டில் வச்சுட்டா அது ஒரு மஞ்சையா ஒரு மாதிரி இப்படி எழுத்திருக்கும். அடுத்த கடைக்கு போறவன் என்ன செஞ்சிருவானா? இவன் கடைக்கு வந்துடுவான். வேலை செய்யறது எது? அந்த தகடு. இந்த யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு விளம்பரத்தை போடுறான், வசியம் மையின்னு போடுறேன். ஏன்னா இது வசியம் பண்றதுக்கு என்ன இருக்கான்? மையை வச்சு என்ன பண்ணிடுவானா? என்ன ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி உட்காந்துருக்கிறீங்க? சரி இருக்கட்டும், இதை போய் திருப்பி சொல்றதுக்கு என்ன நல்ல வார்த்தையா இது? போட்டோம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் நம்முடைய பிசினஸ்ல எழும்ப வேண்டும், உங்களுடைய தொழிலில் கர்த்தர் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ஒரு மளிகை கடைக்கு, பாவம் கஷ்டப்படுற பாஸ்டர், டெய்லி வாங்கி தான், டெய்லி போய் வாங்கி ஏதோ காணிக்க கிடைச்ச உடனே வாங்கி சாப்பிட்றவங்க. காலையில் போய் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் பருப்பெல்லாம் வாங்க போனால் காலையில் கூட்டமாக இருக்குது. காலையில் கடை எப்படி இருக்கு? கூட்டமாக இருக்கு. இந்த பாஸ்டர் முன்னாடி போயிட்டாரு, இந்த பாஸ்டருக்கு மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறான். எங்கே போனாலும் இந்த பாஸ்டர் நம்ம இழிச்சவன் நினச்சிக்கிறாங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறான். இந்த பாஸ்டர் போன உடனே பார்த்தீங்கன்னா ஆட்கள் நிறைய அங்கிட்டுக்கிட்டு வந்துடுது. இவன் சொல்கிறான், அண்ணே கொடுங்க. பாஸ்டர் கேட்குறாரு, கொடுங்க பிரதர், நான் போகணும். எனக்கு பின்னால் எல்லா வந்தவங்க எல்லாத்துக்கிட்டுக்கும் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? கொடுத்துட்டீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஒரு மனம் நொந்து போய் கேட்டவன அவனை சொன்னானா, சார் ஐயா, இந்த கடைக்கு ஒருத்தன் வரமாட்டேங்கிறான், ஆனால் நீங்கள் எப்போ வந்து அங்கே நிற்கிறீங்களோ அப்போ தான் மொசு 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 மொசுன்னு ஆள் வருது. அதனால தான் உங்களை நிற்க வச்சுக்கிட்டே அடுத்தவனுக்கு கொடுக்குறையா. நானா பாஸ்டுக்கு ரகசியம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும். அதனால சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு முன்னால எத்தனை பேரு டீக்கடை ஆரம்பிச்சாலும் உங்க டீக்கடை ஓடும். ஹல்லேலூயா. அதனாலதான் நான் அந்த சபையை விட்டு யாராவது போனாங்கன்னா அதை பத்திலாம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறது இல்லை. அவங்க போய் ஒருத்தர் சொன்னாரு, உங்க வீட்டுக்கு பக்கத்துல நான் ஊழிய ஆரம்பிச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஆரம்பிச்சா சந்தோஷப்படுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம கூட கிரியை செய்யும் போது அல்லேலூயா, நமக்கு வர வேண்டிய மக்கள், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் தடையில்லாமல் வரும். யாரும் அதை தடுக்க முடியாது. உங்க பிசினஸ்ல எவனும் குறுக்க வேலை செய்ய முடியாது, உங்க தொழிலை முடக்க முடியாது. தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவன் எழுந்தருளுவார். குடும்பத்தில் எழுந்தருளுவார். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எழுந்தருளுவார். நடக்காதவைகள் எல்லாம் நடக்கும்.
ஆமா, நேத்து சனிக்கிழமை ஒரு அற்புதமான வார்த்தை, ரேமா வார்த்தை கிடைச்சிச்சு. செய்தி முடிவில் என்ன வார்த்தை? அற்புத காட்சி. எல்லாரும் சொல்லுங்க, ஓ அற்புத காட்சி. அதை குறித்து ஒரு செய்தி எடுக்கிறேன், நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். அற்புத காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ ஹல்லேலூயா. தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. அவன் தேவன் எழுந்தருளிட்டார்னா என்னென்ன நடக்கும்னு வேதத்தில் நிறைய இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் ஒரே ஒரு சிம்பிளான காஸ்பல் மெசேஜ் மாதிரி ஒரு சின்ன சிம்பிளான பாயிண்டை மட்டும் தான் கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. அதே வசனத்தை மறுபடியும் வாசிங்க. 102:13. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப தேவன் எழுந்தருளினானா ஒரு இரக்கம் அவரிடத்தில் இருந்து வெளிப்படும். சபைக்கு இறங்குவார். தேவன் எழுந்தருளினால் அடுத்து என்ன நடக்கும்? சீயோனுக்கு என்ன வரும்? இரக்கம் கிடைக்கும். இந்த சபைக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நமக்கு, இந்த சபைக்கு அவருடைய இரக்கத்தை என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். கர்த்தர் எழுந்தருளும் போது சீயோனுக்கு இறங்குவார். ஹல்லேலூயா. சீயோன் என்கிறது சபையா இருந்தாலும் அந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க தான் சீயோன். அப்படின்னா சீயோனுக்கு இறங்குவார்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் சொல்லுங்க. கர்த்தர் எழுந்தருளும் போது எனக்கு இறங்குவார். கர்த்தர் எழுந்தருளி எனக்கு இறங்குவார். அவருடைய இரக்கம் என் குடும்பத்தில் இந்த 4 மாதத்திலே ரொம்ப அதிகமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க ஆராதிக்கிற இந்த சபைக்கு கர்த்தர் இறங்குவார். கர்த்தர் இந்த சீயோனுக்கு இறங்கும் போது, ஆமென், we will see the amazing things. இதுவரை பார்த்திராத காரியங்களை பார்ப்போம். ஹல்லேலூயா. இதுவரை கண்டிராதவைகளை காண்போம். தேவன் இறங்குவார். தேவன் சீயோனுக்கு என்ன செய்வார்? இறங்குவார். நம்ம பலன் அல்ல, நம்ம திறமை அல்ல, ஒரு போதகருடைய திறமை அல்ல, அல்லது சபையில் இருக்கிற சகோதரனுடைய திறமை அல்ல, நம்முடைய பலனும் அல்ல, பணமும் அல்ல. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய செயல். தேவன் சபையிலே எழுந்தருளும் போது அவருடைய இரக்கம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 4 மாசத்துல விடாதீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சீயோனுக்கு இறங்கும். இப்ப சீயோனை, உங்க சபையை சீயோனா மாத்திட்டீங்க. அப்புறம் வீட்டில் போய் உங்க வீட்டை சீயோனா மாத்துங்க. என் சீயோனுக்கு என்ன செய்யும்? இது லிட்டில் சியோன் ஆண்டவரே. மை ஃபேமிலி இஸ் a லிட்டில் சியோன். God have mercy. ஹல்லேலூயா. என்னுடைய வீட்டுக்கு இறங்கும்னு சொல்லுங்க. இறங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் எழுந்தருளும் போது என்ன வெளிப்படும்? இரக்கம் உண்டாகும். அந்த இரக்கம் வரும்போது மிரக்கல் நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க. இரக்கம் வந்தா மிராக்கல் நடக்கும். நல்ல வாழ்த்துறது சொல்லுங்க. ஆமென். புதிய ஏற்பாட்டில் சகரியா எலிசபெத்துன்னு அப்படின்னு ஒரு ஃபேமிலி இருந்தாங்க, தம்பதி இருந்தாங்க. அந்த குடும்பத்துக்கு ரொம்ப நாளா என்ன இல்லை, குழந்தை இல்லை. ஒரு நாள் கர்த்தர் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. ரொம்ப நாளா குறைவோட வாழ்ந்தாங்க. ஆனால் குறைவு மத்தியிலும் அவன் ஊழியத்தை செய்தான். இன்னைக்கு நம்ம பாருங்க, கொஞ்சம் குறைவு வந்துட்டா எதையெல்லாம் நிறுத்திடுறோம். ஆராதனைக்கு வர்றதை நிறுத்திடுறோம், ஜெபத்துக்கு வர்றதை நிறுத்திடுறோம், கர்த்தருக்காக செயல்படுறதை நிறுத்திடுறோம். ஆனா சகரியா நிறுத்தல. அவனுடைய குடும்பத்தில் குறை இருந்தது. அவன் மனைவி வயது சென்றவள், மலடிதான். ஆனால் கர்த்தரை அவன் மறுதலிக்கவில்லை. ஹல்லேலூயா. அதனால பார்த்தாரு, ஒரு நாள் ஆராதனை நடத்திக்கிட்டே இருக்கிறான், திடீர்னு வந்துட்டாரு. திடீர்னு தேவன் எழுந்தருளினார். தேவதூதன் பலிபீடத்தின் வலது பக்கத்தில் நிற்கிறான்.
நான் சொல்றேன், உங்க முயற்சியை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய ஜெபத்தை நிறுத்துறாதீங்க. திடீரென்று கர்த்தர் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. பாருங்க, சகரியா எதிர்பார்க்கவே இல்லை. தேவதூதன் வந்து நிக்கிறான். சகரியா பயந்த பொழுது தேவதூதன் என்ன சொன்னா? சகரியாவே பயப்படாதே. ஓ ஹல்லேலூயா. ஆமென். உன் வேண்டுதல், ஆமென், அவன் வேண்டுதல் எல்லாம் நிறுத்திட்டான். ஜெபமணி என்னத்தை கண்டோம்? இவ்வளவு நாள் ஜெபமணி என்ன அற்புதமா நடந்துச்சு. இனி இருக்கட்டும், விட்டுருவோம். நடக்குது நடக்கட்டும் அப்படின்னு தான் அவன் போயிட்டு விட்டுட்டான். ஆனா அவன் அன்னைக்கு பண்ண ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க ஜெபம் வீண் போகாது. ஆமென். நீங்கள் ஜெபத்திற்கு என்று செலவழிக்கிற நேரம் வீண் போகாது. அதை சொன்ன நிறைய பேருக்கு புரியாது. என்னைக்கு புரியும் அப்படின்னு எனக்கும் தெரியாது. வீண் போகாது. ஆனா அதை நான் உங்களுக்கு சொன்னா புரியாது. என்னைக்கு புரியும் அப்படின்னு எனக்கும் தெரியாது. அது அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. திடீரென்று தேவன் எழுந்தருளின போது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். லூக்கா 1:58 சொல்லுகிறது. தேவதூதன் சொன்னபடியே ஆமென். என்ன நடந்துச்சு? கர்த்தர் இரக்கத்தை விளங்க பண்ணினார். கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு என்ன செய்வார்? இறங்குவார். கர்த்தர் எழுந்தருளி சகரியாவின் குடும்பத்திற்கு இறங்கினார். இன்றைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு இறங்குவார். கர்த்தர் எழுந்தருளும் போது ஆமென், கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு இறங்குவார். நான் நேற்று சொன்னேன் பாருங்க, 38 வருஷமா ஒருத்தன் நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறான். நம்பிக்கை இல்லாம 38 வருட வியாதி. ஆனாலும் சுகமாகுமா? சுகமாகாதா? திடீரென்று தேவதூதன் வந்து அந்த பெதஸ்தா என்கிற குளத்தை என்ன செய்கிறான்? கலக்குகிறான். கலக்குகிறான். அதுல யார் கலக்கப்படும் போது யார் முந்தி இறங்குவானோ? ஆனா 38 வருஷமா ஒருத்தன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதான் சொன்னேன், எதிர்பார்ப்பு உங்க துடிப்புன்னு சொன்னேன். எதிர்பார்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் கண்டார். அங்கே எழுந்தருளினார். அவனை தேடி போனார். 38 வருஷமா இவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். முயற்சிய விடவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. அவன் ஆண்டவர்கிட்ட சொல்றான், நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இறங்க நினைக்கும் போது ஆண்டவர் அவனுடைய முயற்சியை பார்த்தார், இறங்கினார், எழுந்தருளினார். உடனே சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு suddenly miracle happened. இப்படிதான் நடக்கும். இப்படிதான் சபையில நடக்கும். இப்படிதான் வருங்காலத்தில் மிரக்கல் நடக்கும். Suddenly, hallelujah, immediately. Amen. Amen. காரணம் என்னன்னா, அவன் 38 வருஷம் கிரயம் செலுத்தி இருந்தான். நான் சொல்றேன், சில ஜெபங்களுக்கெல்லாம் நான் அனௌன்ஸ் பண்ண நீங்க ஏன் வரமாட்டீங்க தெரியுமா? அதனால என்ன கிடைக்கும்? வாட் ஷல் கிவன்? எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 நாள் உபவாசம் வச்சுங்க, 5 பேர் தான் வந்தோம். ஆனா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் சொல்றேன், இப்ப கிடைக்காட்டாலும் எப்பமாவது கிடைக்கும். ஓ ஹல்லேலூயா. இப்ப கிடைக்காட்டாலும் சில ஜெபங்கள் மரித்த பிறகு வேலை செய்யும். சில விஷன், சில தரிசனங்கள். அதனாலதான் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போறது இல்லை. என் வேலையை செஞ்சுட்டே இருக்கேன். என்னுடைய பலவீனம் மேல எனக்கு பலவீனம். ஹல்லேலூயா. பலவீனத்தின் மேல பலவீனம். அது வெளியே சொல்ல முடியாத பலவீனம், பெயின், வலி மேல வலி. ஆனாலும் ஆமென், இப்ப கிடைக்குதோ இல்லையோ, ஒருவேளை நம்ம காலத்துல கிடைக்கும், காலத்துக்கு பிறகும் கிடைக்கும். ஜெபம் வீண் போகவே வீண் போகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் முயற்சியை கர்த்தர் பார்த்தாரு. ஹல்லேலூயா. அவன் 38 வருஷமா கிரயம் செலுத்தி இருந்தான். இப்ப தேவன் எழுந்தருளினார்.
அங்க வந்து கம்பீரமா நிக்கிறார். எப்படி நிக்கிறார் பாருங்க. அல்ல எங்க வந்து அந்த பெதஸ்தா. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் பெதஸ்தா? தி ஹவுஸ் ஆஃப் மெர்சி, இரக்கத்தின் வீடு. ஆனா பெதஸ்தாவில் இரக்கம் இல்லை. ஆனா பெதஸ்தாவுக்கு உரியவர் அவர் வந்து, நானாவது வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு உங்க முன்னால் நிற்கிறேன். ஏசப்பா எப்படி நின்னாரு சொல்லுங்க. அங்கேயே போட்டுக்கிட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. வந்து இப்படி நிற்கிறாரு. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவருக்கு தெரியும் இவன் எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப இவனுக்காகவே வந்தார். அவனுக்கு ஒருத்தனுக்காக வருவாரு. ஒரு சமாரியா ஸ்திரீக்காக களத்துல உட்கார்றாரு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். எனக்கு அதை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷம். ஆண்டவரே, நீர் எழுந்தருளுவீரப்பா. அவனுக்கு முன்னாடி இப்படி நிற்கிறாரு. இவன் இப்படி பார்க்குறான். ஆகா, ஒரு அழகானவர். இதுவரை இப்படிப்பட்ட ஒருவரை என்ன செய்யலை. ஆனால் இயேசுன்னு அவனுக்கு தெரியாது. எவனும் சொல்லலை. நம்மளை மாதிரி யாருக்குமே நம்ம சொல்லலை. நம்ம இருக்க பாருங்க, யாருக்குமே சொல்லலை. எவனும் இயேசுவை பற்றி சொல்லலை. அழகான ஒருவர். அவருடைய அங்கே அழகு, அவருடைய கண்ணு அழகு, அவருடைய தலைமுடி அழகு, அவருடைய பார்வை அழகு. வந்தவுடனே கேட்கிறாரு, சுத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவருக்கு தெரியும் இவ்வளோ நாள் நொந்து போய் இருக்காங்க. ஆனாலும் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார். சொல்ற, ஆண்டவரே, ஏன்னா அந்த காலத்தில் அங்கி போட்டவங்களெல்லாம் எப்படி தான் கூப்பிடுவாங்க? ஆண்டவனேன்னு கூப்பிடுவாங்க. மாஸ்டர், மாஸ்டர். ஆண்டவனேன்னா என்ன அர்த்தம்? ஓ மாஸ்டர், ஓ பாஸ். இவனுக்கு ஆண்டவர்னு தெரியாது. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்களோன்னு நினைச்சான். என்னை குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை. இயேசு அவன் வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அறிந்து கண்டு. அல்லேலூயா. ஜீசஸ் saw him. அல்லேலூயா. உடனே சொல்ல, கெட் அப். படுக்கை எடுத்துக்கொண்டு தேவன் எழுந்தருளிட்டார்னா அற்புதங்கள் இமிடியேட்லியா நடக்கும். அல்லேலூயா. தேவன் எழுந்தருளிட்டார்னா சபை வேகமாய் நிரம்பும். within few months. அல்லேலூயா. ஆமென். தேவன் எழுந்தருளிட்டார்னா இந்த சபை அல்ல, ஒரு பெரிய சபை உங்களுக்கு கிடைக்கும். யங் ஜெனரேஷன் have visionful, be visionful person. அல்லேலூயா. ஆமென். 80 வயசு கடந்தவங்களுக்கு நான் பேசல, 50 கூட தொடாதவங்களுக்கு சொல்றேன், இந்த சபை அல்ல நீங்கள் ஆராதிக்கக்கூடிய சபை. அல்லேலூயா. இந்த சபை அல்ல, ஒரு பெரிய விஸ்தாரமான சபையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். 60 வயசானவங்களை கவலைப்படாதீங்க. ஐயா, 62, 63 பரவாயில்ல, 84 ஆனாலும் பரவாயில்ல. யூ வில் see. ஹல்லேலூயா. அதனால இப்ப இருக்கிற இளம் தலைவர்கள், யங் லீடர்ஸ், ஆமென், அந்த விஷன் உடையவங்களா இருங்க. இதிலும் பெரிதானவைகளை காண்பா. அப்ப நான் இருக்கிறேனே இல்லையோ, ஆனா என்னுடைய தரிசனம் அங்கே இருக்கும். இந்த சபை நம்முடைய சபை அல்ல. சொல்லுங்க. நான் தைரியமா இன்னைக்கு சொல்றேன், டிக்ளேர் பண்றேன். கர்த்தர் பெரிய இடத்தை தந்து, விஸ்தாரமான இடத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தரிசனம் உடையவர்களாக இருங்க. திடீர்னு மிரக்கல் நடக்கும். சடன்லி மிரக்கல் ஹேப்பன். எழுந்து நடந்தா தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. தேவனுடைய இரக்கம் வெளிப்பட்டது. நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் எழுந்தருளும் போது உங்களுக்கு இது போல அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஆமென். அல்லேலூயா. எத்தனை வருஷம் இவனுக்கு? 38. பிரச்சனையே கிடையாது அவருக்கு. செத்து 4 நாள் நாரிச்சு, பிரச்சனையே கிடையாது அவருக்கு. எத்தனை வருஷம் அடிமைத்தனம்?
தெரியாதா? எத்தனை தடவை சொல்லி ஜெபம் பண்ணாலும். ஆமாம், 430 வருஷ அடிமைத்தனம் அன்று இரவு. சொல்லுங்க, அன்று இரவு. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது கூட சில மிரக்கல் உங்களுக்கு நடக்கலாம். தேவன் எழுந்தருளுவா. இன்னைக்கு சாயங்காலம் புதிய சோத்திர ஜபம் இருக்கு பாருங்க, அந்த ஜபத்தில் கூட சில அற்புதம் நடக்கலாம். தேவன் திடீர்னு வந்து நிற்பாரு. அல்லேலூயா. திடீர்னு வந்து நிற்பார். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும். ஆமென். வந்து நின்னார் பாருங்க ஆபிரகாம் கிட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திடீர்னு யோசேப்பு வந்து நிற்கிறாரு. நீர் எங்களை சேர்ந்தவரோ? ஒன்றும் வசனம் தெரிய மாட்டேங்குது. ரொம்ப வேதனையோடு ஃபுல்பில்ல நிற்கிறேன். எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ? அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலின் சேனை அதிபதியாய் வந்தேன். அங்கதான் யெகோவா சபயோத் என்கிற நாமம். உருவின பட்டயத்தோட நிப்பார் வந்து. அல்லேலூயா, ஆமென். இதுல நிறைய மெசேஜ் இருக்கு. ஆவியானவன் நடத்தின அடுத்த வாரம் தியானிக்கலாம். அல்லேலூயா. தேவன் எழுந்திருந்தார்னா பிச்சிருவார். நாட் ஒன்லி பிளஸிங், நாட் ஒன்லி மெர்சி, நாட் ஒன்லி ஃபேவர். அல்லேலூயா, ஆமென். இன்னொரு பக்கம் தேவனுக்கு இருக்கிறது, இன்னொரு பக்கம் தேவனுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். என் தேசத்திலே தேவன் இன்னொரு பக்கத்திலே எழுந்தருள போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். we need miracle. அதிசயம் நடக்கும், எதிர்பார்க்காம நடக்கும். எழுந்தருளுவார், தேவன் வந்து நிற்பார். ஆராதிச்சுட்டே இருக்கிறோம். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் டுனாமிஸ் வல்லமையில இறங்கிட்டாரு. நிறைய பேர் சேரு கீரெல்லாம் பொத்து ஒட்டஞ்சி பிஞ்சு தாங்கவே முடியாது. அல்லேலூயா. நீங்க வேணாம் வேணான்னாலும் அவர் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு? அந்நிய பாஷையில நிரப்பிட்டே இருப்பார். இப்போ அந்நிய பாஷை பேசுறது யாருமே இல்லை. ஒரு பையன் இருந்தால் அவனும் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். அப்போ இப்போ என்ன பண்ணணும்? தேவன் எழுந்தருளணும். பரிசுத்த ஆவியானவர், அந்த டைனமிக் பவர். ஆமென். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது. ஆமென். பரிசுத்தாய் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். அந்த பலன் தான் டைனமிக், அதுதான் பாம், டைம் பாம். அதுபோல பரிசுத்த ஆவியானவர் வெடிப்பார், இறங்குவார். ஹல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் தாகத்துக்கு. இப்ப ஒரு ரிவரையே நம்ம மேல ஊத்தி விட்டுறாரு. ஹல்லேலூயா, ஆமென். ஆறையே நம்ம மேல ஊத்தி விட்டுருவாரு. எப்படி இருக்கும் பாருங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நடக்கும். அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும். அல்லேலூயா. அது எத்தனை வருஷமா நீ ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் எழுந்தருளுவார். பக்கத்துல வந்து நிக்கிறாரு. 18 வருஷம் சர்ச்சுக்குள்ள ஒரு அம்மா இருக்கிறாங்க. எவ்வளவும் ஒரு இன்ச்சு கூட என்ன செய்ய முடியல, நிமிர முடியாத ஒரு கூனி நிற்கிறாங்க. இயேசு அவளை கண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருப்பாங்க? கூனி வர்றா கூனி வர்றான்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இயேசு அவளை கண்டு அங்கே எழுந்தருளினார், தம்மிடத்தில் அழைத்து. அந்த அம்மா எப்படி வந்திருக்கும் பாருங்க. இப்போ எனக்கு ஒரு இன்ச்சு கூட குனிய முடியாது. அல்லேலூயா. இப்படி குனிஞ்சிருந்திருக்கோம். இப்படி தான் இயேசுநாதரை பார்த்துருக்கோம். அல்லேலூயா, ஆமென். கையை வச்சாரு. எத்தனை வருஷம் சொல்லுங்க? ஆமென். எழுந்தருளும் போது எத்தனை வருஷமானாலும் உடனே மாறும். இமிடியேட்லி ரிலீஃப். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை உடனே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 18 வருஷமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ டாக்டரை பார்த்துருப்பாங்க, எவ்வளவோ மெடிசன் எடுத்தாங்க. சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோ, வேற என்னது, அலோபதி, எல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் இங்கே ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. அல்லேலூயா,
அதுவும் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யக்கூடாதான்? ஓய்வு நாளில் சுகமாக்க கூடாது. இவருக்கு எதுக்கு ஓய்வு நாள்? ஆமென். சன்னுக்கு ஏது சண்டே? அல்லேலூயா. சன்னுக்கு ஏது சண்டே? அது மண்டே சண்டேயை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஓய்வு நாளே கிடையாது. அல்லேலூயா. வந்து நீக்கிறாரு. அவளை பார்த்து சொன்னாரு, நீ எழுந்துரு, நிமிர்ந்து நில் அப்படின்னு தொட்டாரு. அல்லேலூயா. நான் சொல்ல, இப்படி தான் எதிர்பார்க்காத அற்புதங்கள் நடக்கும். அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? we need mercy of God. ஆமென். சீயோனுக்கு எல்லாரும் சொல்லுங்க, இறங்கும் போது அற்புதம் நடக்கும். கர்த்தர் உங்க மேல இறங்கணும். இப்ப கவனிங்க தம்பி, உங்களை பார்த்த உடனே ஆண்டவர் இறக்கப்படுறாரா, எரிச்சல் அடைவாரா? நீங்களே சொல்லுங்க. நீங்க இப்ப ஆண்டவரே, ஆண்டவர் வந்துட்டாரு, வந்து உங்களை பார்த்த உடனே உங்க மேல இறக்கப்படுவாரா, உங்க மேல உங்களை பார்த்து எரிச்சல் அடைவார்னு நீயே முடிவு பண்ணிக்க. நான் ஒன்றும் உங்களை செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. யூத் மீட்டிங் கூட சபையில் கிடையாது. ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணது நீங்கள் தான். நீ தான் முடிவு பண்ணிக்கணும். தேவனுடைய இரக்கம் உண்மையில இருக்கிறதா, தேவனுடைய எரிச்சல் உண்மையில இருக்கிறதா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை இறங்கி தான் கூட்டிட்டு வந்தார். நான் இறங்கினேன். ஹல்லேலூயா. ஆனா அவங்க வர 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 இறங்கினவர் இப்பொழுது எப்படி மாறிட்டாரு? எரிச்சலா மாறிட்டார். எரிச்சலா. சொல்லு பேச்சு கேட்கல. நீ நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்லு பேச்சு கேட்கறது கிடையாது. பேரண்ட்ஸ் சொல்லு பேச்சே கேட்காத எப்படி பாஸ்டர் சொல்லு பேச்சை கேட்பாங்க? மேட்டரே கிடையாது. முறுமுறுத்தார்கள். தேவன் அவர்கள் மேல வைச்ச அன்பு மாறி இப்ப என்ன வந்துருச்சு? அதுக்கு விட்டுறாதீங்க. நீங்க ஜெபத்துக்கு வந்தாலும் சரி, நீங்க சர்ச்சு கிளீன் பண்ண வந்தாலும் சரி, வரட்டும் சரி, அதையெல்லாம் எனக்கு இப்போ அது கவலையே கிடையாது. இன்னைக்கு யாரோ 2 பேர் வந்து பாவம், அவங்க ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு காலையில் சர்ச்சு கிளீன் பண்ணவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். 2 பையங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் கவலை கிடையாது. ஆனால் உன்னை பார்க்க உடனே அந்த ஆண்டவர் உன்னை பார்த்த உடனே அவருடைய இரக்கம் உன் மேலே இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. நீங்க வேற ஒன்றும் தலைகளை நிற்க வேணாம். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படின்னா உங்களை பார்த்த உடனே, இன்னைக்கு சிலரை பார்த்த உடனே நமக்கு என்ன வருது? சிலரை பார்த்த உடனே என்ன வருது சொல்லுங்க? எரிச்சல் வருதா இல்லையா? நம்ம பகையாளியா இருக்கலாம், அது நம்ம எதிரியை பார்த்த உடனே பிரைஸ்லோ சுதரம் அப்படியே சொல்லுவீங்க. எரிச்சல் வருகிறது. ஏன்னா அவங்க நமக்கு யாரா இருக்கிறாங்க? சும்மா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு பகையாளி பார்த்த உடனே என்ன வருது சொல்லுங்க. இப்ப இயேசுக்கு நீ பகையாளியா இருந்தானா? இல்லைங்க, அவர் எங்க அப்பா தானே. அப்பா தான். இயேசுவுக்கு நீ பகையாளியா இருந்தாலும் உன்னுடைய கிரியைகள், உன்னுடைய ஆக்டிவிட்டிஸ், உன்னுடைய டெய்லி ஆக்ட்ஸ், உன்னுடைய தின நடக்கைகள் தேவனுக்கு எரிச்சலை கொடுக்குமானால் உங்களை பார்க்கும்போது என்ன வராது? இயேசு இந்த பூமியில வந்த உடனே அவர் தேவ கிருபையிலும் மனிதருடைய, அப்ப இயேசுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? மனுஷருடைய தயவு தேவைப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. தேவ தயவு உங்க மேல இருந்தா மனுஷ தயவு தாராளமா. ஆமென். நீங்க எங்க போனாலும், வேலைக்கு போனா தேவ தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. படிக்க போனா தேவ தயவு கிடைக்கும். எப்ப மனுஷ தயவு கிடைக்கும்? எப்ப தேவனுடைய தயவு உங்க மேல இருக்கணும். செக்அப் டுடே. உங்க மேல கர்த்தருடைய இரக்கம் இருக்கா? உங்களை பார்த்த உடனே மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா? நீங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாரு நினைக்கிறீங்களா? நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். தேவனுடைய இரக்கம் நம்ம மேல வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் நம்ம மேல இரக்கம் வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக தான் இருக்கிறாரு. ஏன்னா தேவன் எழுந்தருளும் போது சபைக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு குடும்பத்துக்கு என்ன கிடைக்கும்? குடும்ப தலைவனுக்கு என்ன கிடைக்கும்? குடும்ப தலைவிக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். அந்த இரக்கம் உங்க மேல இருந்துச்சுன்னா இந்த உலகத்துல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய இரக்கம் என் மேல வரணும். அதனாலதான் யூதா எழுதுறான், the book of Jude 1:23 ரொம்ப அற்புதமான வசனம். 1 மாம்சத்தில் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை, கரை என்னைக்கும் ஆயிடுச்சு, பரவாயில்ல, இப்ப என்ன பண்ணு? வெறுத்து தள்ளுங்கள். தேவனுடைய மழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே வல்லமையுள்ளவரும், அது இல்ல, அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு தேவன், அது எத்தனை வசனமா? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு, எல்லாரும் சொல்லுங்க, உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருங்கள். அல்லேலூயா. எதை பெறதுக்கு? எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, என்ன பெறணும்? மஸ்ட். ஆமாம், யாருடைய இரக்கம்? யாருடைய இரக்கம்? அப்ப எதுக்கு நீங்க காத்திருக்கணும்? தேவனுடைய இரக்கம் வந்துருச்சுன்னா அந்த உயர்வை கொண்டு வந்துடும். இன்னைக்கு நிறைய பேர் மேல தேவனுடைய இரக்கம் இல்ல, வெறுமையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. முன்னாடி இந்த இடத்துக்கு இந்த தள்ளு கேட்டு போட்டோம், அது பல தடையாகி பிரச்சனையாகி இப்படி போட்டாங்க. அதை போட்டு போடணும்னு சொன்னாங்க. சார் டெய்லி கிரீஸ் போடணும், வாரத்துக்கு ஒரு நாளாவது என்ன பண்ணணும்? நீங்க ஆயில் போடணும், இல்லைன்னா என்ன ஆயிரும்? ஸ்ட்ரக் ஆயிரும். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய விசுவாசிகள் ஸ்ட்ரக் ஆகி உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஸ்ட்ரக் ஆகி எதுலையும் ஃப்ரீடம் கிடையாது. அது கிரீஸ் இல்லைங்க, ஆயில் போடல. ஒரு நாள் நல்லா தான் ஓடிச்சு, ஒரு நாள் நல்லா தான் ஓடிச்சு, இப்ப ஏதோ ஸ்ட்ரக் ஆகுது. அது பணமா இருக்கலாம். Do not put your eyes upon the money. Hallelujah. Amen. அது வேற ஏதோ இருக்கலாம், அது ஸ்ட்ரக் ஆக்குது. இப்ப தேவனுடைய கிருபை என்கிற கிரீஸை போட்டு விடு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை என்கிற இரக்கம் என்கிற கிரீஸை போட்ட உடனே என்ன ஆகும்? இன்னைக்கு என்னைக்கோ ஒரு நாள் கிரீஸ் போட்டதுங்க, என்னைக்கோ ஒரு நாள் போட்டது எல்லாம் காஞ்சி போய் கருவாடா போய் ஒரு மாதிரி தள்ளும் போது கீச்சு கீச்சுன்னு சத்தம். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? யோசிச்சு பாருங்க. ஏதோ நான் என்ன சொல்றேன், நீங்க எப்படி இருங்க, ஆனா இரக்கத்தை பெற்றவளா இருங்க. என்ன தேவை? அப்ப யூதா எழுதுறான், இந்த இரக்கம் பெறுவதற்கு காத்திருங்கள், தேவ சமூகத்திலே காத்திரு. அல்லேலூயா. அந்த இரக்கம் தான் உங்களை உயர்த்தும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காத்திருக்கிறோமா இல்ல கர்த்தர் நமக்காக காத்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா, நமக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஏசாயா 30:18. ஏசாயா 30:18 வாசிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யாருக்கு இறங்கும்படி சொல்லுங்க? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆனா நீங்க காத்திருக்கீங்களா தம்பி? காலையில எந்திரிச்சு தேவ சமூகத்துல காத்திருக்கீங்களா?
இரக்கம் என் மேல வேணும்யா. அந்த இரக்கம் இருந்தா அந்த உலகத்துல நான் ஷைன் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நீச்சல் தெரிஞ்சவனுக்கு கடலை பார்த்து பயமில்லை, ஏரியை பார்த்து பயமில்லை, ஆற்றை பார்த்து, குளத்தை பார்த்து, கிணத்தை பார்த்து. ஆனா என்ன மாதிரி நீச்சல் தெரியாத ஆளுகளுக்கு ஆற்றை பார்த்தா பயம், கிணத்தை பார்த்தா பயம், கடலை பார்த்தா நடுக்கம். ஹல்லேலூயா. எங்க பிரேசில் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஒரு நாள் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போடுறேன், நீங்க சென்னை வரையாவது ஃப்ளைட்ல வாங்க டேடி. இப்ப சொல்றேன், உங்களை நான் நிச்சயமா கூட்டிட்டு போக மாட்டேன், உங்களை நம்ப முடியாது. நீ கூட்டிட்டு போமா, இல்லை உங்களை நம்ப முடியாது. நீங்க சரி நடுவழியில் பறந்துக்கிட்டு இருக்க நேரம் கத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்படின்னு. பயம், கிருபை, இரக்கம் உள்ளவனுக்கு கர்த்தருடைய இரக்கம் உங்க மேல இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, நீங்க எதை கண்டு என்ன செய்ய வேண்டியதில்லை. அல்லேலூயா. இப்போ அந்த இரக்கத்துக்காக கர்த்தர் காத்திருப்பாராம். எத்தனை பேர் 9:20 வந்தீங்க? 9:30 வச்சுக்கோங்க. பொறுப்பாளர்கள் தான் 9:20 வர சொன்னேன், பயன்படுகிறவர்கள். நான் சொல்றேன் 9 மணிக்கே கர்த்தருங்க காத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமென். அதனால நீங்க எப்போ வாங்க, அதை பத்தி நான் இப்ப பேசல. ஆனா கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். எது காத்திருக்கிறது தெரியுமா? என் மகன் எப்ப என்கிட்ட வருவான். அங்க ஓடுறது, இங்க ஓடுறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, நண்பனை பார்க்கறது, ஃப்ரெண்டை பார்க்கறது, அதுக்கு டைம் இருக்கு. அது மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கெல்லாம் என்ன இருக்கு? அதுக்கெல்லாம் போறதுக்கு நேரம் இருக்கு, எல்லாமே இருக்கு, வாய்ப்பு இருக்கு, வண்டி இருக்கு, பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு. ஆனா கர்த்தர் காத்திருக்கிறார். என் மகன் எப்ப, அவன் அவனுக்கு எல்லா இரக்கத்தையும் கொடுக்கணும். இந்த உலகத்தில் அவன் வாழ்றதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு என்னென்ன ஃபேவர் வேணுமோ எல்லாம் என் மகனுக்கு நான் கொடுக்க போறேன். வச்சுக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு இறங்கும்படி, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் காத்திருப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க, கர்த்தர் நமக்காக காத்திருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய இறக்கம் வந்த உடனே மிராக்கிள் நடக்கும். அப்ப தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளுவார். தேவன் எழுந்தருளினா என்ன நடக்கும்? அவருடைய இரக்கம் உங்கள் மேல வரும். அவருடைய இரக்கம் பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். வேதத்தை திறந்து வைத்துக் கொண்டு காத்திரு. ஹல்லேலூயா. முழங்கால நின்று காத்திரு. காத்திருக்கிறதுக்கு இன்னொரு பேரு எதிர்பார்த்திரு. எதிர்பார்த்திரு. ஆண்டவரே, இன்னைக்கு என்ன என் மேல நீங்க எழுந்தருளிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை எல்லாம் மாறிடும். பொருளாதார பிரச்சனை மாறிடும், பண பிரச்சனை மாறிடும். ஆமென். மனசு இருக்கா? கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டு போறதுக்கு மனசு இருக்கு. தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு மனசு இருக்கா தம்பி? எல்லாம் கைவிட்டுரும். உன்னை எல்லாம் கைவிட்டுரும். ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸு, உயிருக்கு உயிரான நண்பன், நண்பி எல்லாம் ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. இறக்கமே கிடைக்காது. இறக்கம், நீ 4 நாள் பெட்ல இருந்து பாரு. அல்லேலூயா. யார் நாய் கூட எட்டி பார்க்காது. ஆமென். அதான் உலகம். அதான் உலகம். ஆமென். இன்றைக்கு எதுக்கு நம்ம காத்திருக்கணும்? இறக்கம் எனக்கு எப்படியாவது வேணும் ஆண்டவரே. ஏன்னா இறக்கம் வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் இறங்கும்படி காத்திருப்பார். ஆண்டவரே, நான் உங்க இரக்கத்துக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் அவர் உங்க வருகைக்காக காத்திருப்பார். இரக்கத்தை கேட்டு என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணியிருக்கீங்களா? மனு கொடுக்குறீங்களா? அப்போ அவங்க இரக்கத்தை எனக்கு கொடுங்க, உங்க தயவை எனக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கும்போது, நீங்க எப்ப கேட்பீங்கன்னு உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு? காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுடைய வருகைக்காய் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் நம்ம மேல வரும்போது ஆமென், மிராக்கிள் நடந்து கொண்டே இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? அல்லேலூயா. அந்த இரக்கம் பெற காத்திருங்கள். ஆமென். இரக்கம் பெற காத்திருங்கள். நீங்களோ உங்களை
அந்த மகா பரிசுத்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டு அவருடைய இரக்கம் பெற காத்திருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சீயோனுக்கு எழுந்தருளுவீர். ஆமென். நீர் சீயோனுக்கு எழுந்தருளி ஹல்லேலூயா இரக்கம் செய்வீர், இரக்கம் செய்வீர். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நல்ல சந்தர்ப்பம், யாரும் விடாதீங்க. இன்னைக்காவது கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க இரக்கம் என்னை மூடட்டும், உங்க இரக்கத்தினால் என்னை நிரப்பும், உங்க இரக்கத்தினால் என்னை நிரப்பும். எல்லாரும் நான் ஜெபிக்க வேண்டியதில்லை. உனக்கு தேவைன்னா நீ ஜெபிச்சுக்கோ. ஹல்லேலூயா. ஆமென். இரக்கம் தான் மிரக்கல். ஆமென். கர்த்தர் எழுந்தருளுவார். எழுந்தருளும் போது சீயோனுக்கு இறங்குவார்.